வணக்கம் நேயர்களே. இப்ப நீங்க பார்த்த விளையாட்டு வீர விளையாட்டு எதுக்கு விளையாண்டோம்னா அப்சர்வேஷன், எங்களது புரிந்து கொள்ளும் நாலேஜை வளர்க்க நாங்க இந்த பயிற்சியை தினம் பண்ணுவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது கம்புல எந்த முறையாக இருந்தாலும் 7 பேசிக் தான். அந்த 7 பேசிக் என்னன்றதை இன்னைக்கு நான் உங்களுக்கு ஓபன் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. 7 பேசிக். ஃபர்ஸ்ட் தலையடி. தலையடி 1 2. அப்படி பாருங்க, கீழ்வார் பேசிக் 2. அது கவனிங்க. மேல் வீச்சு, ரைட் மேல் வீச்சு 3, லெப்ட் மேல் வீச்சு 4. அது கவனிங்க. கீழ் வீச்சு, ரைட் கீழ் வீச்சு 5, லெப்ட் கீழ் வீச்சு 6, ஒரு குத்து. 7 பேசிக் தான் கம்புல. இந்த 7 பேசிக்க வச்சுதான் 70,000 பாடம், 7 லட்சம் பாடம், 7 கோடி பாடம் உண்டு. இதைத்தான் நம்ம கிரியேட் பண்ணணும். நிறைய இருக்குது 7 பேசிக். அப்புறம் இன்னொன்னு, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடத்துக்கு பிறகு நாகம் 16 பேர் பாத்தீங்களா? நாகம் 16. ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு நாகம், இந்த காலத்து நாகமும் அந்த காலத்து நாகம் பணம் போன வேறு மேல இருக்கும். அது போக்கஸ், எதிரின்னு இவங்க மேல போக்கஸ் வச்சுச்சுன்னா, அந்த டிஸ்டன்ஸ் வச்சு போக்கஸ் வச்சுச்சுன்னா, குறிக்கோள் வச்சுச்சுன்னா, எதிரி எங்க திரும்புறானோ அது உடம்ப திருப்பாம அப்படியே டர்ன் பண்ணுமா. அதற்கு உண்டான ஒரு முறை உண்டு. நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. சுத்துக்கால் இதான் சுத்துக்கால் போட்டாச்சு. போறாங்க, நல்லா கவனிங்க. எது எங்கெங்கு போயின்றானோ சுத்துடுவா, எங்கெங்கு போயின்றானோ அப்படியே திரும்ப கம்பவன். பாத்தீங்களா? அவ்வளவுதான். அந்த சுத்துக்காலுக்கு அவ்வளவு மகிமை. இந்த பக்கம் வந்தாலும் கூட கால் மாறாம அப்படியே வருமா. அதான் எதிரி எங்கு போனாலும் இந்த சுத்துக்கால சரியாக பயன்படுத்தினால் எதிரி எங்க போனாலும் அவன் மேலே அந்த கம்பு இருக்கணும். அந்த போக்கஸ், அந்த எய்ம், அந்த ஃபீல் இருக்கணும். அதை சார்ந்து இந்த விளையாட்டை அழகா அமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது 6வது பாடம், சந்து படம். பேர் பாத்தீங்களா? சந்து படம். சந்து இந்த காலத்துல சரி, அந்த காலத்துல சரி, இன்னும் கிராமங்கள்ல சந்துகள் இருக்கும். சந்து 2 அடி தான் இருக்கும். யாரையாவது அடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னா அந்த சந்துக்கு விட்டுருவாங்க. அந்த சந்துக்குள் எதிரி, அதான் நாம் மாட்டிக்கொண்டால் எதிரிட்டு நாம் எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடம் ஒன்று அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க. செய்தி காட்டுறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. பகுல் போட சொல்றாங்க. கால் சுத்தி அடி வந்த உடனே அப்படி வந்த, நல்லா கவனிங்க. சந்து படம் வந்துருக்காங்க. இப்படி மாறி அடிக்கணும். இங்க அடி, இப்படி திரும்பி அங்க அடி, இங்க அடி, இப்படிமாக அடித்துக் கொண்டு அது எது இங்க வருவான், இங்க வரும். சந்துக்குள்ள நம்ம கம்பை இப்பெல்லாம் சுத்த முடியாது. 2 அடி தானே, 2 அடிக்குள்ளேயே இப்படியும் மாட்டணும். இங்கேயும் மாட்டி, இங்கேயும் இப்படி வச்சு, இங்கேயும் மடிச்சு, இங்கேயும் இப்படியுமா நம்ம எதிரி அடிச்சு நாம தப்பிக்கணும். அதற்கு ஒரு பாடம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 6வது பாடம், நல்லா கவனிங்க. பதில் போட சொல்றாங்க. வந்த உடனே ஒரு உடான் அடிச்ச உடனே, நல்லா கவனிங்க. சந்து பட அங்க அடிச்சு, இங்க அடிச்சு, கீழ் வச்சு, கைக்கு அடிச்சு சொல்லி தலைக்கு அடிச்சு, நல்லா கவனிங்க. சுருள் இறக்கம். சுருள் இறக்கத்தோட அர்த்தம் எதிர்க்கு பயந்த மாதிரி நடித்து அவனை அடிப்பது. 1 2 இந்த மாதிரி அறிவுபூர்வமான அழகான பாடங்கள் நம்ம தமிழர்கள் நமக்காக 2000-3000 வருஷத்துக்கு முன்னமே கண்டுபிடிச்சு நிறைய வச்சிருக்காங்க. அந்த பாடத்தை நாங்கள் விட்டுட்டோம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம நோயாளியா இருக்கும். இந்தியாவிலிருந்து நோய்கள் போகணுமா, ஒரே வழி வீரக்கலை இந்தியாவில் வளர்ந்தாத்தான் முடியும். வேற வழியே இல்லை. அடுத்த நிகழ்ச்சி 7வது பாடத்தோடு, படைவீச்சு பாடத்தோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி.